இது போன மாதத்தோட ஹேர் ஃபாலுங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு இந்த மாதத்தோட ஹேர் ஃபால். எதனால் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். சரி, அப்போ இவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஹேர் மாஸ்க் தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டு சுத்தமாக ஹேர்க்கும் கேர் கொடுக்கல. அதே சமயம் வீடியோவும் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. எதனால் சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். எனக்கு ஏன் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொல்லிவிட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு சொல்லிட்டு பாருங்கள். நான் எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் நான் வந்துட்டு ஹேரை தனியாக எடுத்து வைப்பல, அந்த இதெல்லாம் பாருங்கள். எனக்கு இந்த மாதம் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு. லாஸ்ட் மந்த்தை விட 2 மடங்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே உடம்பு சரியில்லை. அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகமாக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாதனால ஹேருக்குமே எந்த ஒரு கேருமே கொடுக்க முடியலை. நான் லாஸ்ட்டாக வந்துட்டு போஸ்ட் பண்ண வீடியோவில் எனக்கு கண் வலி இருந்துச்சு சொன்னேன். அது சரியாச்சு. அதுக்குள்ளே மறுபடி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு முடியாமல் போயிடுச்சு. ஃபீவரு, அப்புறம் வந்துட்டு பாடி பெயின், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இஷ்யூ வந்துச்சு. இன்னுமே எனக்கு வந்துட்டு அது சரியாகலை. இன்னுமே நான் வந்து கண்டினியூவாக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். அதனாலே பாதி எனக்கு வந்துட்டு இந்த மாதம் ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகுது. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 4 வாரமாக, அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன். அதுவே பாதி எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு காரணம். லாஸ்ட் 2 வீக்காக நான் வந்துட்டு ஹேருக்கு எந்த ஒரு கேருமே கொடுக்க முடியல. ஏன்னா ஃபீவர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தனால வந்துட்டு ஹேர் மாஸ்க் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல. இப்போ வந்துட்டு ஃபீவர் வந்துட்டு சரியாயிடுச்சு. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு காலில் வந்துட்டு வீக்கம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்ன இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு 1 வீக் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க டேப்லெட்டை வந்துட்டு கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம், கால் வீக்கம் குறையுதா, இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு காலையில் மட்டும் 4 டேப்லெட் 5 டேப்லெட் சாப்பிட்றதுனாலே பாதி எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுதுங்க. மற்றபடி நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஹேர் மாஸ்க்கோ இல்லைன்னா ஆயிலோ எதுவுமே எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் கொடுக்கல. இது வரைக்கும் எல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்துச்சு. இந்த 1 மந்த்தை நான் வந்துட்டு கண்டினியூவாக டேப்லெட் எடுக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு. இது என்னோடய ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்க. நான் லாஸ்ட் மந்த்தாகவும் நான் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹெச்பி செக் பண்ணோம். அப்போ வந்துட்டு 12 இருந்ததுங்க. ஆனால் இந்த மாதம் செக் பண்ணும்போது 10.5க்கு வந்துடுச்சு. ஹெச்பி வந்துட்டு சடனாக வந்துட்டு 1 மந்தில் 1 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. அதுவுமே எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு WBC கவுண்ட் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் இருக்கனால WBC கவுண்ட் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, CRP, அதாவது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது இது வந்து கூட இருக்கும். இது வந்துட்டு 8 அளவுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஆனால் எனக்கு வந்துட்டு 18 வந்துட்டு இருந்தது, 18 பாயிண்ட் இருந்தது. அதனாலே பாதி அவங்க சொன்னாங்க ப்ளட்டில் வந்துட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கால் பெயின் அப்படிங்கிறனால ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுவுமே எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் வந்துடுச்சு. அதனால தாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதம் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால் ரொம்ப பெயினாக இருந்தனால நான் அதிகமாக வந்துட்டு ஹேர் வந்துட்டு கோம் பண்ணலை, எந்த ஒரு கேருமே கொடுக்கல. அதுவும் ஒரு ரீசன். இப்போ வாங்க நாம் வந்துட்டு இன்றைக்கான ஹேர் மாஸ்க்கை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்திருக்க ஹேர் மாஸ்க் வந்துட்டு நான் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் மாஸ்க்கை தாங்க நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்துட்டு எப்படி ஹேர் மாஸ்க் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சு அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாஸ்க்கு கூட நான் வந்துட்டு 1-2 எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிக்கேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, நேற்றுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போடணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நேற்று நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்குக்காக எதுவுமே ரெடி பண்ணலை. அதனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நல்லா இருந்தனால சரி அப்படி சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் மாஸ்க்லேருந்து நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் சொல்லிட்டு தாங்க நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் எதுவுமே ரெடி பண்ணேன். அதனால் நம்மளோட இன்ஸ்டன்ட் ஹேர் மாஸ்க் பவுடரை வச்சு இன்றைக்கி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் மாஸ்கில் வந்துட்டு நம்ம
நமக்கு நல்லாவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி அதிலே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்தும் சரி, நமக்கு ஹேர் ஃபாலுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க நாம் ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் மாஸ்க்குக்காக நான் வந்துட்டு 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பவுலில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பவுல் வந்துட்டு என் பாப்பாவும் இன்றைக்கி எனக்கு ஹேர் மாஸ்க் வேணும் அப்படி சொன்னனால அவருக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். சரி, 2யும் சேர்த்து ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னோடய ஹேர் மாஸ்கில் நான் வந்துட்டு சேர்த்துக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மருதாணி பொடி சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து மருதாணி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு 1-2 ஒயிட் ஹேர் இருக்கனால நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு மருதாணி அப்ளை பண்ணுவேன் என்னோடய ஹேருக்கு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பிரம்மி பவுட்ரு வந்துட்டு நம்ம கரிசலாங்கண்ணி நமக்கு எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோ அதே அளவுக்கு வந்துட்டு பிரம்மி பவுட்ருமே நமக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிரம்மி பவுட்ரு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு கிடைக்கும். நான் வந்துட்டு ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். பிரம்மி பவுட்ரு வந்துட்டு நமக்கு வந்துட்டு புது முடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது என்னோடய ஹோம்மேடு ஹேர் மாஸ்க் பவுட்ரு தாங்க. நான் இந்த ஹேர் மாஸ்க் பவுட்ரு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மெஹந்தி பவுடரும் பிரம்மி பவுடரும் நான் வந்துட்டு ஆட் பண்ணலை. நான் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற என்னோடய ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் பவுடர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலை. நான் வந்துட்டு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோவோட கடைசியில் அந்த வீடியோ கொடுக்குறேன். அது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஹேர் மாஸ்க் பவுட்ரு தாங்க. பாப்பா அப்படிங்கிறனால அவளுக்கு வந்துட்டு நான் அந்த பவுட்ரு மட்டும் எடுத்துருக்கேன். எனக்கு வந்துட்டு அதோடு சேர்த்து மெஹந்தி பவுடரும் பிரம்மி பவுடரும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மோர் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்துட்டு பால் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா தண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு மோர் சேர்த்துருக்கிறேன். மோருமே நமக்கு தயிர் எந்த அளவுக்கு நமக்கு ஹேரில் வந்துட்டு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு மோருமே நமக்கு வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் உள்ள pH லெவலை மோர் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னோடய பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால நான் நிறைய எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறனால சிம்பிளான என்னோடய ஹேர் மாஸ்க்கு கூட தண்ணி சேர்த்து அவளுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் பவுடரை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம அதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்டில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கி நல்லா வந்துட்டு ஊறி வரும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு 2யும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு என்னோடய பாப்பாவோட ஹேர் மாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு என் பாப்பாவுக்கு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது இதில் உள்ள இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஊறி வரும்போது கொஞ்சம் கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு எவ்வளோ சாலிடாக தேவையோ அந்த அளவுக்கு வாட்ரு இல்லைனா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னோடய பாப்பாவுக்கு வந்துட்டு வாட்ரு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாங்க நமக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது என்னோடய ஹேர் மாஸ்க்கு. அங்கே பாருங்கள், நம்ம அந்த ஹேர் மாஸ்கில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எந்த அளவுக்கு ஊறி வருது. அந்த ஊறும்போது நம்ம அதில் சேர்த்துருக்க பிளாக் சீடு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊறி வந்திருக்கு. நான் வந்துட்டு பிறகு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என் பாப்பாவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே இது பண்ணணும். நான் பெரிய பொண்ணுக்கு மட்டும்தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அவளை எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னோடய ஹேர் மாஸ்க்கு இது. என்னோடய ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு ஒரு 3-4 மணி நேரமே ஊறிடுச்சுங்க. ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறனால என்னோடய ஹேர் மாஸ்க் வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா வந்துட்டு மெஹந்தியில் உள்ள கலருமே நல்லா இறங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி எப்போதும் போல் நான் வந்துட்டு ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். மெஹந்தி வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தால் ஒட்டாதுன்ட்டுலாம் கிடையாது. அதோட கலர் பிடிக்கும். ஆனால் என்ன, நம்ம வந்துட்டு ட்ரையாக இருக்கும்போது ரொம்ப நல்லா திக்காக பிடிக்கும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். மற்றபடி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும் போதுமே நமக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக நம்ம ஹேரில் வந்துட்டு ஆயில் இருக்கணும். நான் எப்போதும் போல் என்னோடய ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சிக்கெலாம் எடுத்து தாங்க அப்ளை பண்ணுறேன். நீங்களுமே மேக்ஸிமம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி ஆயில் அப்ளை பண்ணலைன்னா உங்கள் ஹேர் மாஸ்க்கு கூட கண்டிப்பாக ஆயில் சேர்த்து ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள்.
நீங்களுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேரோட லென்த்துக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எதனால் நம்ம ஸ்கேல்ப்பை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் மாஸ்க் வந்து நல்ல ஃபோர்ஸ்க்குள்ளே நான் ஓப்பன் ஆகி நல்ல ஃபோர்ஸ்க்குள்ளே இறங்கும்போது நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணால் போதுங்க. அப்படியே நான் வந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால நான் வாரத்தில் 2 நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி காட்டுறேன். மற்றபடி வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போதுமே நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் ஆகும். ரீசன் வந்துட்டு நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆகும். அதே மாதிரி நம்ம அடிக்கடி வந்துட்டு ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி புல் பண்ணி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் வந்துட்டு வீக் ஆகி அதுவுமே நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் உண்டாகும். அதனால் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி என்னோடய ஹேரை நல்லாவே காயும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு கண்டிப்பாக முடியில் வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ஒட்டிகிட்டு இருக்கும். எதனால் அப்படின்னா, இது வந்து வெந்தயம், பாசிப்பயிறு அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன தான் ஹேர் வாஷ் பண்ணனாலும் ஷாம்புலாம் போட்டாலுமே கண்டிப்பாக வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு காய வைக்கும்போதே கொஞ்சம் தட்டி காய வச்சோம் அப்படின்னா எல்லாமே உதிர்ந்துடும். நான் அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்துட்டு நல்லா வந்துட்டு வெயிலில் கொஞ்சம் தட்டி காய வச்சுட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஹேர் எவ்வளோ ஷைனிங்காகவும் சில்கியாகவும் காட்டுது பாருங்கள். நான் வந்துட்டு கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ணலை, சீரம் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஆனாலும் ஹேர் எவ்வளோ நல்லா வந்துட்டு ஒரு மினுமினுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஹேர் மாஸ்க் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க. நமக்கு வந்துட்டு எப்பப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம ஹேர் மாஸ்க் போடணும்னு நினைக்கிறப்போ நம்ம வந்துட்டு இந்த பவுடரே நம்ம ஹேர் மாஸ்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடாகவும் இருக்கும். இது கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நான் சேர்க்குற மாதிரி இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. ஹேருமே நல்லா பவுன்சி லுக்காகவும் இருந்தது. அதே சமயம் ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரி நல்லா ஒரு சில்கியான ஒரு லுக் இருந்ததுங்க. இன்னுமே ஹேர் வந்துட்டு முழுசாக காயலை. இன்னும் நல்லா காஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா பவுன்சியாக இருக்கும். இன்றைக்கான ஹேர் மாஸ்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு உடம்பு சரியில்லாதனால வாரத்துக்கு ஒரு வீடியோ, அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ போட பார்க்குறேன். நான் வீடியோ போடலைன்னா வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாதனால தான் வீடியோ போட முடியல. மற்றபடி நான் வந்து இந்த சேனலில் வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பை ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்லிடு.